You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து தொடர்ச்சியாக ஆசீர்வதித்து இந்த வாரத்திலும் நாம் முன்னேறி கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இதுவரை காத்தவர் தொடர்ச்சியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி துவங்கப்பட்டு தொடர்ந்து 5 ஊழியக்காரர்களும் நாங்கள் அமர்ந்து தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு இதை அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்து வந்தார். ஆனால் கடந்த 2 வாரங்களிலே நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில ஊழியக்காரர்கள் அவங்க ஊழியத்தின் அலுவலக காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் இருந்ததுனால நாங்கள் 5 பேரும் ஒரே நேரத்தில் கூடி வந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள முடியல. அதனால் போன வாரத்தில் பிஷப் ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா அவர்களும், போன எபிசோடும் இந்த எபிசோடும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்களும் அவங்க ஆண்டவர் நடத்துகிறபடி ஆவியானவர் உணர்த்துகிறபடி ஒரு சில காரியங்களை நம்மோடு கூட தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷத்தை குறித்து தெரிவிக்கிறார்கள். போன எபிசோட் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அது உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். சுவிசேஷம் நம்ம வாழ்க்கையில் விழுந்த கடமை. தேவன் சொன்ன கட்டளை, அந்த கட்டளை நாம் நிறைவேற்ற அவசியம் உள்ளவர்கள். ஆனால் போன எபிசோடில் வாசிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நாம் குணப்பட்ட பிறகு பிறரை ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த குணப்படுதல் நமக்குள் வர வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவன் சொல்கிறபடி தான் ஊழியத்தை செய்ய முடியும் தவிர நம்ம சொந்த இஷ்டமாய் செய்ய முடியாது. இயேசுவானவரே அந்த 30 வயது வர வரைக்கும் அவர் காத்திருந்தார். 12 வயதிலே அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்திருந்தாலும், அவர் பேசின வார்த்தை கண்டு அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பிரமித்திருந்தாலும் அவர் துணிச்சலாய் அதை நிறைவேற்ற போகவில்லை. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த வயது வர வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதுக்காக தான் வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவைகள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கும். காரணம் என்ன? அவர் சொந்த இஷ்டமாக எதுவும் செய்யவில்லை. அவர் எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்போ அந்த 30 வயசுக்கு வந்த இயேசு அடுத்த 3 வருஷம் பூரணமாய் அற்புதங்கள் அடையாளங்களோட பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஏராளமான காரியங்களை நம்ம மத்தியில் போன எபிசோடில் நம்ம ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. இந்த எபிசோடிலும் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து இந்த எபிசோடிலும் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன எபிசோடில் நீங்கள் பேசின காரியங்கள், காண்பித்த காரியங்கள் ஒருவேளை நிறைய முறை படிச்சிருக்கலாம். ஆனாலும் அவைகள் நினைவுக்கு வரும்போது தேவன் எவ்வளவு அற்புதமாய் நடத்துகிறார். ஏன்னா வசனங்களை சுற்றி பார்க்கும்போது சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும், யாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் அறிவிக்க வேண்டும். ஏன்னா போன எபிசோடில் நீங்கள் சொன்னீங்க, முதலாவது குணப்பட்டு அதுக்கப்புறமா பிறரை ஸ்திரப்படுத்தணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அதெல்லாம் தான் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா எல்லாரும் போய் எப்படி நான் வாழ்ந்து எப்படி நம்ம அறிவிக்கலாம் அப்படின்னு போகவே முடியாது. அதுக்கு ஒரு கிரைட்டீரியா பரலோகம் கொடுக்குது. அது இப்படி தான் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அப்படி தான் அதில் செயல்பட வேண்டும். அப்படி தான் அந்த நாட்களிலும் அவர்கள் செய்து முடித்து பூரணமாக ஜெயம் பெற்றார்கள் என்பதை நாம் வேதத்தை வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதன் தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை நாங்கள் கேட்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பாஸ்டர், நம்ம நேரடி நிகழ்ச்சிக்கு கடந்து போகலாம். யாரிடத்தில் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அந்த காரியங்கள். எதை கொண்டு போகணும் என்பது, யார் போகணும் அப்படின்னு சொன்னால், கடந்த நாட்களில் சொன்னதைப் போல அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், இதெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இப்போ தேவன் யாரை முன் குறித்தாரோ அவங்கள விடுறதில்லை, கண்டிப்பாக விடுறதில்லை அவங்கள. ஏன்னா நாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாரை பிடித்தால் இவங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் விலகாமல் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பிழைப்புக்காக வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு ஒன்று தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறின பிறகு விட்டுருவாங்க. அப்போ அழைப்பு மாறிடும் அவங்களுக்கு, அவங்களே சொல்லிடுவாங்க. உண்மையாய் கர்த்தரோடு இருக்கிறவங்க
பவுல் சொல்றார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14-15 போன்ற வசனங்கள். அவர் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 9 அவர் சந்திக்கப்பட்டவர். அதன் பிறகு அவருடைய ஊழியத்தின் பாதையில் வளர்ந்து வந்த விதங்கள்லாம் நமக்கு தெரியும். சுவிசேஷத்தின் அந்த 11 பேரை விட சுவிசேஷத்தின் அநேக ரகசியங்களை இவர் மூலமாக தான், இவர் எழுதின எழுத்துக்கள் மூலமாக தான் நிறையா பார்க்கிறோம் நிருபங்களில். அப்போ இந்த நிலையில் நமக்கு என்ன பார்க்குறோம், யார் போகணும் அப்படின்னு சொன்னால் சீஷர்கள் இயேசுவின் சமூகத்தில் காத்திருந்தாங்க. மார்க்கு 16:15 ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு, போயிட்டு பிரசங்கம் பண்ணணும். எதை சொல்லணும், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷம். அப்போ சுவிசேஷத்தை இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணால் கிரியை நடப்பிக்கும். இன்னைக்கு எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் கிரியை ஒன்றும் இல்லை. சுவிசேஷம் என்றால் என்ன, பல முறை பலர் நாம் பேசியிருக்கிறோம். சுவிசேஷம் என்பது என்ன, நாம் தெளிவாக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனிதனுக்காக அவர் வாழ்ந்தார். மனிதனின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். அதன் பிறகு கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்கிற ஜனங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வருகைக்கு பிறகு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ இதுதான் பூரண சுவிசேஷம். அப்போ அந்த இடத்துக்கு போக வேண்டுமானால் தேவனோட இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று அறிவிப்பது, சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதிலேயே போய் கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் போக முடியும். ஆமா. ஆனா ஏன் இதை அறிவிக்கணும் அப்படின்னா, இந்த செய்தி இதற்கு முன்பு நான் குறிப்பிட்ட பழைய ஏற்பாட்டு காலங்களில் இதை போல சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியான கட்டளை இல்லை. அந்தந்த காலங்களுக்குட்பட்டு அந்த நியாயப்பிரமாண காலம் வந்ததுன்னா அந்த பிரமாணத்துக்குட்பட்ட சத்தியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 11 பேர் தான் அந்த நாட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தார், அதுக்கு இல்லை அவர் இவங்கள தான் பலப்படுத்துறாரு. ஆனால் இயேசுவை பின்பற்றின ஏராளமான ஜனங்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தப்படலை. ஆனால் இவங்கள மாத்திரம் ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லி ரொம்ப தெளிவாக அனுப்புகிறார். அப்படின்னா எல்லாரும் அதை செய்ய முடியாது. அவரால் அழைக்கப்பட்டு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் நடத்தப்படக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் என்பது வேதத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக காமிக்குது. ஆண்டவர் மனசு வச்சிருந்தா ஒரு 100கணக்கான சீஷர்களை வச்சு கற்றுக் கொடுக்கலாமே. அவர் இருந்த போது 100கணக்கான அதிகமான ஜனங்களை அவர் தேர்ந்தெடுக்கல. அதான் வெறும் ஒரு சிலரை தான் வைத்தார். ஆனால் அந்த ஒரு சிலரும் நிறைய இடரில் அணிந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுதளிச்சுட்டு போன பேதுரு, அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போதோ இல்லை காட்டி கொடுக்கப்படும் போதோ ஒருத்தரும் அவரோடு கூட இல்லை. ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டே இந்த இடத்துல காரியங்கள் நிறைவேறுகிறதாய் காண்பிக்கிறார்கள். ஏன்னா ஒரு வசனம் சொல்லும், மெய்ப்பெண் பிடிக்கப்படும் போது ஆடுகள் செதறி போகும் என்பதாக. அந்த ராத்திரி வரும்போது அவர் சொல்கிறார், இன்னைக்கு எல்லாரும் என்னை விட்டு போயிட போகிறீங்க, யாரும் கூட இருக்க மாட்டீங்க. அவருக்கு எல்லாம் முன்கூட்டியே தெரியுது எல்லாம் நான் நடக்குதுன்றது. ஏன்னா பூரணம், ஏன்னா அவர் தெய்வம், அதனால் மொத்தத்தையும் தெரியுது. ஆனாலும் அவர் ஒருத்தரையும் கொன்று சாட்டலை. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன், ஆனால் சேவல் 3 கூவதுக்கு முன்னே நீ என்னை மறுதளிச்சிருவேன்றதும் சொல்கிறார். இவர் வாய் திறந்ததுனால. ஆமாம்,
எல்லாரும் ஓடிட்டீங்கன்னு சொன்ன போது பேதர் என்ன சொன்னாரு? ஆ. எல்லாரும் ஓடலாம், நான் நான் ஓட மாட்டேன். அதனால தான் இப்போ ரிப்ளை கொடுக்குறாரு. ஆனா அந்த சம்பவம் அப்படியே நடக்குது. நடந்து முடிஞ்ச பிறகு அவர் போய் மனம் கசந்து அழுகுறாரு. அந்த இடத்துல மனம் கசந்து அழுது தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு அந்த இடத்துல நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னீங்க, முதல்ல ஸ்திரியை அனுப்பி பார்க்குறாங்க, அந்த நம்பிக்கை கூட இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லும் போது போய் சீஷர்களுக்கு சொல்லுன்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, பேதுருக்கும் சொல்லிடுன்றாரு. ஆமாம், தெளிவாக சொல்றாரு. கண்டிப்பா. ஏன்னா அவன் மனம் அதாவது அவன் வராமல் போயிருப்பாரான். குற்ற உணர்வு. கண்டிப்பா. ஏன்னா அவன் கையில நான் சாவியை கொடுத்திருக்கிறேன். 16ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு? 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அடுத்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அதுதான் இப்போ அவர் சொல்றார். அவர் இருக்கும் போது சொல்றார், அந்த வார்த்தை நிறைவேறி ஆகணும். அதனால பேதுரு கண்டிப்பா அவருக்கு வேணும். அதனால ஒரு வார்த்தையை சொல்றாரு, பேதுருக்கும் சொல்லிடுன்னு. அப்போ எவ்வளவாய் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிரோடு எழும்புறாரு, சொல்லி அனுப்புறாரு. எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாம், நான் அவனுக்கு சொன்ன 3 கூவுறதுக்கு முன்னே விளைகிறவானு, அவனுக்கு ஏன் நம்ம சொல்லணும், உணர் முரண்டெலாம் சொல்லாமல் சொல்லிடுன்றாரு. அதுக்கு பிறகு இவர்கள் மீண்டுமாய் தேவனுடைய அழைப்பை பெற்று அந்த அடுத்த 40 நாட்கள் தொடர்ந்து தேவனோடு கூட பலப்படுத்தப்படுகிறார்கள். மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீன் பிடிக்க போயிட்டதை கூட ஆண்டவர் குறையா சொல்லலை. பசியாக வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல மீனெல்லாம் செஞ்சு அப்பத்தை வச்சு ரெடியாக காத்திருக்கிறாரு. பிள்ளைகளே பசியாக இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு பிறகுதான் இவங்க உணர்த்து, இது ஆண்டவர் அல்லவா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ நடந்த பிறகும் அந்த 40 நாள் பலப்படுத்தப்பட்ட பிறகு அவர் அப்படியே பேசி கொண்டு இருக்கும்போது ஏறி போகிறாரு. ஏறி போன பிறகு அவர் கட்டளை இட்டு போகிறாரு. கட்டளையின் பிரகாரம் 10 நாள் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து பரிசுத்த ஆவியின் பலன் பெற்று அவர் பிரசங்கித்திருக்கலாம், நிறைய அற்புதங்கள் ஒரு மூலியமாக செஞ்சிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, பேதுருடைய மரணம் அவரை சிலுவையில் தலைக்கீழாய் அறிந்தார்கள் என்று. அந்த வாழ்க்கைக்கும் பேதுரு ஒப்பு கொடுத்தாருன்னா அவர் பரலோக திட்டத்தை எவ்வளவா புரிந்து கொண்டிருப்பார். முதல் பயந்தன் ஓடினவர், இயேசு போயிட்ட பிறகு அவர் ஓடிட்டுக்கலாம், அவர் சொந்த வேலையை அவர் செஞ்சிருக்கலாம். ஆனால் வைராக்கியமாக அர்ப்பணித்து செஞ்சார். பாஸ்டர், ஏன் ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் அனுப்பலன்னு சொன்னால், அதான் அந்த பக்குவம் வர வேண்டும். இப்போ பேதுரு வாழ்க்கையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் இப்போ அந்த நாட்கள் நிறைவேற, அதாவது பிரசங்கம் பண்ணுற நாட்கள் வர வரைக்கும் அனுபவங்கள் வித்தியாசம். உலகத்திலே கடல் மேலே நடந்த 2வது நபர் அவர் தான். முதல் நபர் ஆண்டவர், 2வது அவர் உலகத்திலே. ஆமாம், உண்மைதான். அந்த தகுதி பெற்றவர். எல்லாத்திலையும் அவர் மூக்க நுழைத்தாலும், எல்லாத்திலையும் அவர் முன்னே எல்லாத்தையும் சொல்லணும்னு தன்னை அவர் காண்பித்து கொண்டாலும், ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டத்தை ரொம்ப பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். அவர் 12 பேரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் உலகம் முழுவதும் கலக்குவதற்கு. இயேசு கிறிஸ்து எருசலேமை கலக்கினார். எருசலேமிலிருந்து எழும்பினவர்கள் உலகத்தை கலக்கினார். ஏன்னா இன்னைக்கு எருசலேம் மேப்பில் பார்த்தோன்னா, வேர்ல்டு மேப்பில் பார்த்தோம்னாக்கா, அந்த ஹார்ட் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் எங்கே இருக்குதோ அங்கே இருக்கும். அதுதான் உலகத்தினுடைய மைய பகுதி எதுனா இஸ்ரேல். அதில் இருக்கிற இந்த எருசலேம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தேசத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வைத்து தான் இயேசுவின் வருகையை நாம் கணிக்கிறோம். ஏன்னா எல்லாமே அங்கே தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் உருவாக்கினார். அவரிலிருந்து உலகம் முழுவதும் இவர்கள், உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. உலகத்தில் உள்ள பெரிய நல்ல அறிஞர்களாக இருப்பாங்க, நிறைய நெறியாளர்கள்லாம் நிறைய இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை அவங்களால நடக்கிற காரியத்தை பார்த்து இஸ்ரேல் நாட்டை திட்டுறாங்களே தவிர சத்தியம் நிறைவேறுகிறது, ஆண்டவர் வைத்த ஒழுங்கு விஷயம் அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது. ஆனால்
வேத வசனம் நிறைவேறும். இப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் சீஷர்களை உருவாக்கினார், அனுப்பினார். அதுக்கு முன்னாடி 3 பேரை எப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். 3 பேரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒருவன் யாக்கோபு, இன்னொன்று யோவான். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. 2 அடுத்து பேதுரு. 3 பேருமே மீன் பிடிக்கிறவங்க தான். அந்த கடலில் அலைஞ்சி அதுதான். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் யோவான்னு சொன்ன உடனே இந்த யோவான் வந்து யோவான் ஸ்நானகனோடு இருந்தவர். ஆமாம், யோவான் ஸ்நானகனோடவே இருந்தவர். யோவான் ஸ்நானகன் சீடனா இருந்தார். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் போது இவர் கேட்டு இருந்தவர் என்னன்னா, இயேசுவை குறித்து எனக்கு பின்பதாய் ஒருவர் வருவார், அவர் பாதரட்சியத்தோட நான் பார்த்தேன் அல்ல, அவர் வழி ஆயத்தப்படுத்த தான் நான் வந்தேன், மனம் திரும்புங்கன்னு சொல்லுவார். ஆனா இயேசு அந்த பக்கமா போகும்போது அவர் இவர் தான் தெரிஞ்சுக்கின உடனே அவர் விட்டாரு. இமீடியட்டா இங்க விட்டுட்டு அங்க போயிடுறாங்க. இவர் எங்க தங்கி இருக்கிறாரு, ஆமா, அங்க போகணும்னு அப்படியே வந்துட்டாரு. அதுல இருந்து இயேசுவோட நினைச்சு நின்ன. ஏன்னா இவர் யோவான் ஸ்நானகனை ஒருவேளை மறுதலிக்கிறது போல காணப்பட்டிருக்கலாம், அவர் பிரசங்கித்ததை கை கொண்டார். இவர் இயேசுவை காமிச்சது யோவான் ஸ்நானகன் தான். காமிச்ச உடனே அப்படியே பக்குவமா இயேசுவை பின்பற்றி அவர் மார்பில சாயக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்று, அதே நேரத்தில் சிலுவையில் தன் தாயை ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருபை பெற்றார். யோவான் எழுதின விசேஷம், யோவான் 1, 2, 3 வெளிப்படுத்தின விசேஷம், இவைகள் எல்லாவற்றையும் எழுதி துல்லியமாக நமக்கு ஒரு செய்தியும் கொடுக்க தேவன் அவளை அவ்வளோ பக்குவப்படுத்தி தெரிந்து கொண்டார். அப்போ அதுதான் யோசிப்பேன். ஏன்னா இவரை பின்பற்றி கொண்டு இருந்தார், இவர் கூடவே இருந்தார், சீடர் இருந்தாங்க. ஆனால் 2 பேர் போனாங்க, அதில் ஒருத்தர் காணோம். ஆனால் இவர் யோவான் நிலைச்சு நிற்கிறார். ஆமாம், தேவனுக்காக. இப்போ இதில் 3 பேர் பாருங்க, இவங்க எதுக்காக ஆண்டவர் இவங்களை பிடிச்சாரு? மனுஷனை பிடிக்க, ஆத்துமாதாயம் செய்ய. எப்படி ஆத்துமாதாயம் செய்ய முடியும்? சத்தியத்தை அறிவிப்பதினார், சத்தியத்தை அறிவித்து. அப்போ இந்த சத்தியம் அறிவிக்கப்படுவதற்கு இந்த 3 பேரையும் கூடவே இருந்து பயிற்சி கொடுத்தார். மற்ற 11 பேர் இருந்தாலும் இந்த 3 பேரையும் கூடவே வச்சு எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தாங்க, காதால் கேட்டாங்க, எல்லாத்தையும் அனுபவித்து அதன் பிறகு இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்திருக்கும். ஆமாம். யாக்கோபு, இயேசு கிறிஸ்து முதல்ல சிலுவையில், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிலை வரும்போது இந்த யாக்கோபு கூட என்னாச்சுன்னா அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். 2வது பேதுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேதுரு அமர்ந்து இருந்ததுனால சொல்கிறேன், ஆரம்பத்தில் அலட்சியமாக அந்த முக்கியம் தெரியலனா கூட சரியாக தெளிவடைந்த பின்பு எதுக்கும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், நீங்கள் அந்த வார்த்தை அவரை குறித்து சொல்லும்போது நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4, அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமென். இதற்கிடையில் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு பேதுரு. அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த விடுதலை ஆயிடுச்சு. ஆண்டவர் கூட இருந்து கிரியை செய்து வெளில கொண்டு, இதற்கிட எங்கெல்லாம் சத்தியத்தை சொல்லணும், இதுக்கு முன்னாடி பயந்து ஓடினவர் தானே. ஆமாம், எழும்ப ஆரம்பிச்சிட்டார். எதுக்காக சொல்கிறேன்? தன் உயிரை பற்றி கவலைப்படலை. எங்கே சொல்ல வேண்டும்? முதல் கவலைப்பட்டவர் இப்போ கவலைப்படவே மாட்டேன்றார். எங்கே சொல்லணும்? வாயை திறந்தார். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் எபிசோடில் அவர் குணப்பட்டார். அதான், ஏன்னா அவரை பார்த்து தான் சொன்னார், சீமோனே 32ஆம் வசனம் 22, 32, சீமோனே சீமோனே, உன்னை சாத்தான் சோதிக்கும்படி உன்னை என்கிட்டே உத்தரவு கொடுத்தான். ஆனால் நான் வந்து உன் விசுவாசம் போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அதனால நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதான் குணமான பின்பு. இப்போ நான் கூட இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய ஒரு 5 ஆண்டு காலம் முந்தி இருந்த நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சகிப்புத்தன்மை, அதெல்லாம் இப்போ நிறைய மாற்றம் நமக்கே தெரியுது. ஆமென். நமக்கே தெரியணும். ஆமென். நமக்கு நம்ம லைஃப்பில் தெரியணும். அப்போ அதை போல் இவருடைய வாழ்க்கையில் மாறினது. அப்போ தான் அந்த சரி இந்த இடத்துக்கு வருவோம். யாருக்கு சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தேவை. எங்கெல்லாம் உலகம் முழுவதும் சொன்னார்ல, எங்கெல்லாம் போகணும் அங்கங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்.
அப்போ 2ஆம் அதிகாரத்தில் எழும்பி சொன்னாங்க, முதல் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பேதுரு தான். ஆமா. எதை சொன்னார்? சுவிசேஷத்தை சொன்னார். என்ன சுவிசேஷத்தை சொன்னார்? பாவத்திலேருந்து நீ பாவத்திலேருந்து விடுதலை பெறணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், தப்பான வழியை விட்டு விலகிடணும். ஏன்னா இப்போ இவங்களும் அதை விட்டு வெளில வந்தவங்க, இவங்க ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, நீங்களும் ஸ்திரப்படணும்னு சொல்றாங்க. இப்போ சொன்ன போது ஆவியானவர் கூட இருந்தார். 16 நீங்கள் மார்க் 16 கூட படித்தோம் பாருங்களேன். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் மார்க் 16 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். 11 பேரும் உலகம் முழுவதும் போகலை, ஒரு ஆள் தான் போனாங்க. ஆனால் போனவங்க ஒரு ஆள் போகும்போது சுமந்து கொண்ட போனவங்க வாக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தையின்படி போனாங்க. வார்த்தையாகிய தேவன் கூட இருந்தார், உலகம் முழுவதையும் கலக்கினார் ஒரு மனுஷன் மூலமா. ஒரு சுவிசேஷத்தை பிரசையுங்கள். இன்றைக்கும் நாம் போகிற இடங்களில் ஆண்டவரை பற்றி, அவருடைய பாடு மரணங்களை பற்றி, அவருடைய அற்புதங்களை குறித்து, இயேசுவை குறித்தே சொன்ன அந்த தர்க்கங்களை சொல்லாமல், தங்களை சொல்லாமல், தேவையில்லாத கட்டுக்கதைகளை சொல்லாமல், நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னால் அற்புதம் நடக்கும். அதே தான் வெக்கப்படாத சொன்னாருன்னு சொல்றீங்க. அவர் வெக்கப்படலை, சந்தோஷப்பட்டாங்க கர்த்தருக்குள்ள. அவங்க கிறிஸ்துவுக்காக எதையும் சகிக்கிறதுக்கு வெக்கப்படல, அவமானம் அடைவதற்கு கூட கவலைப்படல. அதுதான் சொல்றேன். பேசினா பேசட்டும் பரவாயில்ல, அந்த அந்த இது வந்து தன்மை வேணும். ஆமா. இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன காரியத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லை நம்ம எப்படி போய் சொல்றது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மைக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல நின்று பேச நம்மளால முடியாது, அது அவர் தான் பேசுவார், இவர் தான் பேசுவாருன்னு சொல்கிறாங்க. தவிர அதாவது நீங்கள் அங்கே சொல்லும் பொழுது அந்த அவமானத்தை கூட பாராமல் நாங்கள் வெக்கப்படுறதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்துக்கு. அந்த கற்றுக்கொண்டாங்க, அவரிடத்தில் கற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ பல முறை எல்லாம் கேவலப்படுத்தினாங்க. தலை பிசாசு பிடித்தவன் அவன் இவன். ஆண்டவர் அமைதியாக தான் இருந்தார். சில சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ நான் மற்றவங்களுக்கும் சொல்கிற விஷயம் என்ன, ஊழியத்தில் பங்குள்ளவங்க ஊழியத்தை செய்யுங்க. சூழ்நிலை வரும், முன்னாடி தப்பு பண்ணியிருப்போம், நாம் குறைபாடுகள் இருந்திருக்கும், கேவலமாக பேரெல்லாம் கூட கெட்டிருக்கும். அதெல்லாம் உணர்ந்துடணும். நம்ம உணர்ந்து நம்ம மாறிட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியணும். நம்ம மாறிட்டோம், நாம் திரும்ப அந்த பழைய பாவம் நம்மக்கிட்ட இல்லை, பழைய வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லை. அவங்க நல்லா ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பக்தியாக பரிசுத்தமாக சாட்சியாக உண்மையாக இந்த வசனத்தின்படி இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. முன்பு இருந்த அந்த ஊழியர்கள் இப்போ இல்லை, இவங்க டோட்டல் மாறிட்டாங்கங்கிற அளவுக்கு நாம் செயல்பட ஆரம்பித்தால் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அதனால் யாரும் பயப்படக்கூடாது. இப்போ இந்த மார்க்கில் பாருங்கள், சரி போயிடுங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதிகாரத்தையும் கொடுத்தார், கீழே வரிசையாக சொல்லியிருக்காரு. வரிசையாக 19 இவ்விதமாய், மார்க்கு 16:19 இவ்விதமாய் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு அடையாளங்கள் நடக்கும், பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, சர்ப்பங்களை எடுப்பாங்க, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு, டோட்டலாக இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு அவருடைய வாழ்க்கையை தயார்படுத்தின பின்பு அவர் கூடவே இல்லை. ஏன்னா கூடவே இருந்தால் அவர் இருக்கிற வரைக்கும் அவரே செய்யட்டும், நாம் நம்ம வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு நாட்களை வீணடிச்சிருவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதான் அவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த இடத்த வெறுமையாக விட்டுட்டு போறாரு. ஏன்? அவர் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு எதுக்காக வந்தார், எதை சுமந்து வந்தார், அந்த வேலையை முடிச்சிட்டாரு. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டபடி தேவன் சொன்னதை, நீ அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல நிறைவேற்றி முடிச்சிட்டார். முடிச்சிட்டா ஒரு காரியத்தை முடிச்ச பிறகு அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
எங்கிருந்து வந்தார்? வேற இடத்துக்கு போகல, வேற எங்கிருந்து வந்தார்? வசனம் சொல்லுது, இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அங்கிருந்து தான் வந்தார், முடிச்சுட்டு அங்கதான் போறாரு. எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அங்க போயிட்டு அவர் சரி உட்கார்ந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்றைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? 1 யோவான் 2:1. இன்றைக்கும் அவர் வலது பாரிசத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? உங்களுக்காக, எனக்காக, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இங்க வந்தோம் ஊழியம் செய்தார், அங்க போயிட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? பாவிகளுக்காக, சர்வலோகத்தின் பாவத்திற்காக. அவர் சர்வ உலகத்துக்கும் போகல, சர்வ உலகத்தை உண்டாக்கினவர். ஆனா இன்றைக்கும் பரலோகத்தின் சர்வ உலகத்தின் பாவத்துக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் சர்வ உலகத்துக்கும் போன்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த வசனம், அவர்கள் புறப்பட்டு போய், அவர் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. அவர் போயிட்டாரு, வேற வழி இல்லை. இப்ப அவங்க தாமதம் பண்ணல. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். என்ன பிரசங்கம் பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க சொல்லணும், யாருக்கு சொல்லணும், சுவிசேஷம் தேவையா. இப்ப இவங்களை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்களே, இவங்களை பற்றி கண்டிப்பா ஆண்டவரை பற்றி. ஏன்னா அந்த 3.5 வருஷம் அவங்க முகத்தை பார்த்து 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 அவரை விட ஒரு நல்ல டீச்சர் வேற யாருமே இல்லை. டைரக்டா அவர்கிட்டயே படிச்சவங்க, நேரடியா நாம பைபிள் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க முகம் பார்த்து அந்த அசைவு, அந்த உணர்ந்து அவர் மேல சாய்ந்து அவரோட கூட இருந்து எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும் அந்த நாட்கள். ஆனா இன்றைக்கு வித்தியாசமா நாம தகுதியே இல்லாதவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அதான் ஒரு பெரிய பெரிய கிருபை. புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அவர் பரலோகத்துக்கு போனாலும் அவர் கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இம்மானுவேல், அவர் கூடவே இருக்கிற தேவன், சர்வ வல்லவர். பரலோகத்தில் இருப்பார், இங்கே இருப்பார், எந்த இடத்திலும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அப்புறம் அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சொன்னார், கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ அவரும் ஏமாத்தல, இவர்களும் ஏமாறல, வசனத்தை உறுதிப்படுத்தினார். அன்றைக்கு இவங்க கிட்ட தொடங்கின அந்த ஊழியம் இந்த 2000 வருடமாக அதுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும், கடமை தவறாமல். யார் யார் அழைக்கப்பட்டவங்க, யார் யார் அந்த பொறுப்புகள் இருக்காங்க, எல்லாரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஆமென். அப்போ இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் எப்படி அறிவித்தார்கள்? ஏராளமான வசனத்தினால நிறைய காரியங்களை துல்லியமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்காக அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பேதுரு தேவனுடைய நாமத்துக்காக அவர்கள் வெக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர்கள் முன்னேறி கடந்து போய் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நாம் வெக்கப்பட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஆக வேண்டும். ஆகையால் அறிவிப்பவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அது தேவனுடைய கட்டளை, அது பூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும். இவைகளெல்லாம் மனதில் கொண்டு நாமும் தொடர்ந்து முன்னேறி கடந்து போகும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் இந்த நேரத்தை ஒதுக்கி நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில் இருந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். ரொம்ப நன்றி பாஸ்டர். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பேசின காரியங்கள், பகிர்ந்து கொண்ட காரியங்கள், காண்பித்து கொடுத்த வசனங்கள். ஏன்னா வசனத்தின் மூலியமாய் தான் தேவனுடைய ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும். நம்ம சொந்த இஷ்டமாக நிறைவேற்றுகிறதுக்காக அல்ல. தேவ வசனங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாம் இந்த உலகத்தில் அவருடைய ஊழியத்தை அவர் சித்தத்தின்படியே நிறைவேற்றுவதற்கு கவனமாக இருக்கணும். தவிர சொந்த விருப்பத்தை செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து செயல்படுங்க. நான் நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல இருந்து எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் உண்டு பண்ணி கொடுப்பார். இன்னும் அதிகமான காரியங்களை நீங்கள் கேட்பீர்கள். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில் உங்களுக்கோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிக்க தேவன் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.